ஹாய் குட்டீஸ், பவன் வேலன் பிக் டைம் ஸ்டோரிஸில் இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் தெரியுமா? காணாமல் போன நட்சத்திரம். அது என்ன காணாமல் போன நட்சத்திரம் பார்க்கலாமா? ஒரு நாள் ராத்திரி வானத்தில் நிலா மாமா தன் நண்பர்களான குட்டி குட்டி நட்சத்திரங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாரா. ஆனால் நிலா மாமா எல்லா நட்சத்திரங்களையும் எண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு குட்டி நட்சத்திரம் மட்டும் காணாமல் போயிருந்துச்சா. அந்த நட்சத்திரத்தோட பேரு மின்மினி. ஐயோ, நம்ம மின்மினி எங்க போச்சு அப்படின்னு நிலா மாமா ரொம்ப கவலையோட தேட ஆரம்பிச்சாரா. அதே நேரத்துல பூமிக்கு கீழே நம்ம பவன் அவனோட வீட்டு தோட்டத்துல மெதுவா நடந்து போய்கிட்டு இருந்தானா. அப்போ ஒரு பெரிய மல்லிகைப்பூ செடிக்கு நடுவுல இருந்து டிங் டிங் அப்படின்னு லேசான வெளிச்சம் வந்துச்சான். பவன் ஆச்சரியத்தோட பக்கத்துல போய் அந்த இலைகளை மெதுவா விலக்கி பார்த்தானா. அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? வானத்துல இருந்து தவறி விழுந்த அந்த செல்ல குட்டி நட்சத்திரம் மின்மினி ஒரு மல்லிகை பூக்குள்ள உட்கார்ந்து அப்படின்னு மெதுவா இருந்துச்சு. பயத்துல அதோட வெளிச்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சான். பவன் உடனே சிரிச்சுக்கிட்டே, ஏன் குட்டி நட்சத்திரமே, நீ ஏன் இங்க வந்த, அழுதுகிட்டு இருக்க, பயப்படாத அப்படின்னு சொல்லி அதை தான் குட்டி பிஞ்சு கையால பத்திரமா இழுத்துக்கிட்டானா. பவனோட கைப்பட்ட உடனே மின்மினி நட்சத்திரத்துக்கு பயமெல்லாம் போய் அது சந்தோஷத்துல நல்லா பிரகாசமா சொல்லிக்க ஆரம்பிச்சுதான். எனக்கு மீண்டும் வானத்துக்கு போகணும் பவன், நிலா மாமா கிட்டேயே போகணும் அப்படின்னு மின்மினி செல்லமா கேட்டுச்சான். உடனே பவன் தன் கையில் இருக்கிற ஒரு மேஜிக் ரிங்கை எடுத்து வானத்தை நோக்கி லேசா ஒரு அழகான தங்க நேரத்துல ஒரு ஒளியை வர வச்சானா. அது பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல அப்படியே மேஜிக் மாதிரி உருவாச்சான். பவன் அந்த மின்மினி நட்சத்திரத்தை மெதுவா அந்த பாதையில அனுப்பி வச்சானா. அதுவும் சர் அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வழுக்கு மரம் ஏறி விளையாடுற மாதிரி வழுக்கிக்கிட்டு நேரா வானத்துக்கு போய் நிலா மாமா கிட்ட ஒட்டிக்கிச்சான். நிலா மாமாவும் மற்ற நட்சத்திரங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். மின்மினி நட்சத்திரம் வானத்துல இருந்து பவனை பார்த்து, தேங்க்யூ பவன், குட் நைட் அப்படின்னு அழகா கண்ணை சிமிடிச்சான். பவன் சிரிச்சுக்கிட்டே கையாட்டிக்கிட்டு சமத்தா அவனோட மெத்தில போய் படுத்து கண்ணை மூடி தூங்கிட்டான். இப்போ வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் மின்மினி விளையாடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்க என் செல்லக்குட்டியும் இப்போ சமத்தா கண்ணை மூடி தூங்க போறா. குட் நைட் செல்லக்குட்டிகளா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். நாளைக்கு ஒரு அழகான புது கதையோட அக்கா வரேன். பாய் பாய்.